வணக்கம். அடுத்து நம்ம நிகழ்வுல பேச கணேசன் இந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய முக்கியம். அது முக்கியமான வார்த்தை சொல்லணும்னா சுதந்திர போராட்ட வீரர் ரெண்டு விதமா சொல்லணும். சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க, இன்னொருத்தர் காந்தியடிகள். மிதவாதிகள் தீவிரவாதிகள். ஆனால் சில பகுதியில் எல்லாருக்குமே தீவிரவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம், என் பையனுக்கு பேரு சுபாஷ் வச்சேன். அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பிரியம். அது எப்பவுமே நமக்கு மகாத்மா காந்தி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அகிம்சை வழியாக போனா அவர் ஹீரோ கிடையாது. ரத்தம் கூட நான் ஒரு சுதந்திரம் தருகிறேன்றது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு வார்த்தை. முக்கியமா சுபாஷ் சந்திர போஸ் அவருடன் பணியாற்றிய அவருடன் கோயில் கலந்து வந்த திரு கணேசன் ஐயா அவரால் உங்களை அறிமுகப்படுத்தி पार्वती पता ये कार्यक्रम பெரும்பாலும் எல்லாருக்கும் சுதந்திர பார்க்கணும் என்றால் சாமி நம்ம இதுக்கு என்ன பேர் வருதுன்னா அடிமுறை அப்பாவோட சுதந்திர போராட்டத்தில் பெரும்பாலும் பேசப்படாது. அதற்கு காரணம் என்னவென்று நான் பேசப்படாத சுதந்திரத்துக்காக நம்ம தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்டங்களை பேசலாம் முதல்ல அந்த சுதந்திரத்தை அவங்க தீவிரவாதமாக இருந்தாலும் தீவிரவாதம் இருந்தாலும் எண்ணற்றவர்கள் அவங்க பேசி யாருன்னா உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களால் தான் சுதந்திரம் தேவைப்படும். அவர்கள் அனைவருக்கும் அவங்க பேரை குறிப்பிட முடியாது. எண்ணற்றவர்கள் தியாகம் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் முதல்ல நிறுத்தி இப்போ ஐயா நம்பி இருந்து இப்போ சுதந்திர இந்தியாவின் சுதந்திரப்பட்டது இரண்டு பிரிவினராக சுதந்திர போராட்டம் அவர்கள் இருவருமே அந்த சுதந்திரம் அடைவதற்கு காரணம். இதில் ஐயனுக்கு அந்த மாற்று ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அகிம்சையில் போனதுனால அது உண்மை. ஆனாலும் சுபாஷ் சந்திர போஸ் என்றது மற்றொரு தலைவர், சுதந்திர போராட்ட தலைவர், அவருடைய பெரும் பங்கு இருக்கின்றது என்பதை தடுக்க முடியாத உண்மை. அது ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் குழந்தையா இருக்கிற போது நீங்க அம்மா அப்பா குட்டி கதைகள் சொல்லி வளர வைப்பாங்க. எனக்கு என்னுடைய குட்டி கதைகள் எல்லாமே சுதந்திர போராட்டம். ஏன்னா இது தாத்தாவோ இருக்கிறாரு, என்னுடைய தரப்பனா. அதனால அது அந்த சுதந்திர போராட்டம் முதல் வாய் மொழி கதை நம்மளாம் ரெண்டாவது தான் இருக்கு. தாத்தா சொல்லி தாத்தா அப்பா சொல்லி நேரடியாக இருக்கு. முன்னாடி நடந்த மாதிரி ஒரு விஷயம் அப்பா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இதோடைய எல்லா வீட்லயுமே ஒரு சாமிக்கும் ஒரு தனியாக ஒரு அடையும். அதை பெரிய சாமி போடுறது. அடுத்து எங்க வீட்டுல நுழைவாயில் பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் போட்டாக்கிறது கல்யாணம் சுபாஷ் பிரபு பெரிய போட்டோ. வீட்டு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் போடுறா. அப்பா 15வது நான் அவங்கள பத்தி பேசணும். ஏன்னா அவர் படினாலே எங்க அப்பா அதுக்கு கலந்து பண்ணாங்க. அதனால எண்ணற்ற நம்ம தமிழர்கள் அந்த சுபாஷ் சந்திர போஸ் இயக்கம் எங்க தொடங்குகிறது என்றால் காந்தியத்தும் சுபாஷ் சந்திர போஸும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் இருவரும் ஒன்று சேர்ந்துதான் போராட்டம் அவர் அந்த தொடர்ந்தது சிங்கப்பூர்லதான். அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது சிங்கப்பூர்ல எங்க அப்பா எங்க பாட்டி தாத்தாலாம் ஆங்கிலேய காலத்திலேயே சிங்கப்பூர் குடியேற்றம் வந்தது. அப்பா அந்த சிங்கப்பூர் தொடங்கினாங்க. எங்க அப்பாவுடைய 12வது வயசுலேயே இந்த சுதந்திர போராட்டத்தில் அது எப்படின்னா அங்கே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தும் ஆசிரியராக பணிபுரியும் போது இந்த
அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆயுர்வேதிக் இங்கே வந்து நடந்தது. இன்னும் எங்கள் வீட்டில் இன்னும் இங்கே இந்த போட்டோ எங்கள் அப்பாவோட போட்டோ அந்த காலத்தில் இந்த போட்டோ ஆயுர்வேதி போட்டோ அது சுபாஷ் சந்திர போட்டோ அங்கே இருந்தது கூட இந்த போட்டோவும் நீங்கள் அடியை வந்து அதை பார்த்துருக்கீங்க. அதை பார்த்து அந்த அந்த எண்ணற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்கள் வந்து இந்த இந்திய தமிழில் சொல்லுவாங்கன்னா இந்திய தேசிய ராணுவம் அப்படின்றது ஆங்கிலத்தில் இந்திய நேஷனல் ஆர்மி. அது வந்து நிறுவப்பட்டது சிங்கப்பூரில் தான் வந்து அடியனுக்கும் வாய்ப்பு. நான் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த போராட்டத்தில் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. வந்து இந்தியாவில் பிறந்தவன் சுதந்திர பிறந்தவன். ஆனால் என்னுடைய கல்வியின் காரணமாக நான் வந்து சிங்கப்பூரில் வந்து இருந்து அங்கே இருக்கும்போது இன்றைக்கும் அங்கே வந்து அதனுடைய நினைவு இருக்கிறனால ஒரு தூணி பெரிய தூணி இருக்குது வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதை பற்றி வந்து எங்கள் அப்பா நிறையா வந்து அவங்க எப்படி வந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்க அப்பா மட்டும் இல்லை எண்ணற்ற அவங்க இயக்கத்தில் இருந்து ஆங்கிலேயரிடம் வந்து அடிபட்டு எங்கள் அப்பா அதையும் ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் வந்துச்சு. அவங்க வந்து பல் வந்து சேர்க்கப்பட்டு அது கடைசி வரைக்கும் வந்து 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 2009 தான் வந்து பழந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த இயக்கத்தில் இருந்து ஒரு அவங்களோட சேர்ந்து வந்து இயக்கத்தில் சில பேர் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அப்போது அது வந்து மலேசியா இருந்தது. மலையா அப்படின்னா மலேசியா இருக்கு மலையா நாட்டில் இருக்கு. அங்கேயும் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்து அங்கே இருந்துதான் வந்து சிங்கப்பூர் கொரியா தற்காலிக பேர் வந்து சிங்கப்பூர் வந்து அங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. அந்த 15 சுதந்திர போராட்டம் வந்தாங்க. இப்போ இது என்ன முக்கியம் என்றால் வந்து சுதந்திரம் அடைந்ததற்கு வந்து இப்போ நம்ம வரலாற்றில் என்ன கேட்கிறோம்னாக்க அகிம்சைக்கு மாறா மட்டும்தான் வந்து பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் அதுவும் உண்மை, அதையும் சேர்ந்து அது முறை இதுவும் உண்மை என்றால் அந்த ஐஎன்ஏவோட அனைத்து வீரர்களும் தரை வழியாக தாய்லாந்து இந்த வழியாக வந்து ஆல்மோஸ்ட் 16 வரைக்கும் வந்து வந்துட்டாங்க. அப்படின்ற போது வந்து அதை தொடர்ந்து அந்த நம்ம பிரிட்டிஷ் இந்திய ஆர்மி அப்படின்றது வந்து அந்த ஆங்கிலேயர்கள் ஆர்மி. அதில் வந்து நம்மளுடைய இந்தியர்களும் அதில் பங்கு பெற்றுள்ளது. ஏன்னா அவங்க வந்து அப்போ இந்த படை வந்து அங்கேருந்து வந்து டெல்லி வருகிறது. இவர்களுக்கும் வந்து இவர்கள் வந்து ஒரு தொழிலுக்காக தான் நாங்கள் சேர்ந்தார்கள் அந்த இந்திய பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. அவங்களும் வந்து ஆங்கிலத்தில் சொல்ல இருக்காங்க. ஸோ ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை என்னன்னா இது வந்து நோக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 வயசு வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து பண்ணுவாங்க கண்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த அட்டாக் பண்ணி அவங்க க்ளோசிங் அந்த பாடம் இங்கே ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அப்போ வந்தபோது அவங்க வந்து அவங்க போலீஸ் கூடியவரை உடனே இல்லாமல் கூடியவரையில் அவங்க வந்து போலீஸ் சந்திக்கிறது தயார். 2 வகையில் அகிம்சை வழியாகவும் இந்த அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கோ இல்லை வந்து சுபாசந்திரத்துக்கோ அது மாற்றிடத்தில் 2 பேரையும் ஈடுபடுகிறது. ஆனால் நம்ம வந்து உண்மை வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. அது என்ன ரீசன் தெரியாது. அதில் மட்டும்தான் பேசணும். அகிம்சை வழியால் மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் அங்கே வந்தபோது இந்த இவர்கள் வந்து அந்த போரில் வந்து இலக்கிற தருவாய் இருக்கிறார்கள் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வந்ததுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அந்த சுபாஷ் சந்திர போஸ் இதே குறித்து நீங்கள் வந்து நமக்கு ஒப்படைக்கணுமா கொடுத்துதான் இப்படிதான் வந்து நம்ம சுதந்திரம் வரலாற்று ஏற்பட்டிருக்கீங்க. இது வந்து நீங்கள் வந்து சார்ஜில் போட்டாலும் இது அழியனுக்கு தெரிஞ்ச நான் பெருமையாக சொல்ல என்னுடைய நேர் மூலமாக என்னுடைய தகப்பனாரிடம் கேட்ட செய்திகள் அனைத்தும் நான் வந்து எண்ணற்ற. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இளம்பெரும் மேல அப்பா படுத்து வரும்போது சொல்றப்பதான் வந்து அதெல்லாம் நிறையா செய்தி. இன்னொரு வந்து ஒரு கொடுமையான விஷயம் என்னென்றால் இதெல்லாம் பண்ணி சுதந்திரம் கிடைத்திருக்கு. சுதந்திரம் கிடைத்திருக்கு. சுதந்திர இந்தியாவில் நம்ம வாழ்கின்றோம் என்றால் அனைத்து அவங்க 2 பகுதிகளுக்கு பங்கும் நிறைவானது. இதில் சுபாஷ் சந்திர போஸ் நான் மீண்டும் வந்து குறிப்பாக சுபாஷ் சந்திர போஸ் இயக்கத்தில் பெரும்பாலான தமிழர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அது வந்து இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையா சிங்கப்பூர் இடத்துல வந்து தமிழர்கள் வந்து அதிகாலத்தையும் கொண்டிருக்காரு. இன்னைக்கும் வந்து 500 வருடம் கோயிலாம் சிங்கப்பூர் இருக்கு. 500 வருஷம். அதனால அது அந்த ஒரு சூழ்நிலையில அதிகமான தமிழர்கள் வந்து ஈடுபட்டார்கள். இங்கே தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பசுமன் அவர் வந்து
சுபாஷ் சந்திர போஸ் இயக்கத்தில் சார்ந்து அவர் இரண்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்தியையும் அவர் பக்தியும் பின்பற்றி பேசிய தீவிரவாதம் நமக்கு இங்க இருந்து இப்போ வந்து தீவிரவாதம் என்றால் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. ஆனால் இப்போ அந்த இந்தியா சுதந்திரத்திற்கு தீவிரவாதம் என்பது தேவை அப்படிங்கிற அந்த கொள்கையில் வந்து பண்ணாங்க. அது எண்ணற்ற தமிழர்களும் கலந்துட்டாங்க. ஆனால் வந்து அந்த நம்மளுடைய வரலாற்றில் அதெல்லாம் சேர்க்கப்படுது. அது இருந்தாலும் உண்மைதான் அப்படின்னு சொல்றது. நான் இன்னும் சொல்ல குறிப்பாக குறிப்பவங்க வந்து சொல்ல வேண்டியது என்னன்னாங்க, இந்த சுதந்திர போராட்டம் முடிந்தும் இங்கே நமது இந்தியாவிலே அரசியல் தலைவர்கள் ஆரம்பித்து இதற்காக என்றால் இங்க கணினியில் வந்து நீங்க வந்து சுதந்திர போராட்டத்தை பண்ணி சுதந்திர பண்ணி எடுத்தாக்க என்னுடைய தரப்பான வந்து ஓகே நம்ம வந்து பிறந்தது வந்து மலையாளம் இருந்தாலும் நாம் வந்து போராடியது வந்து இந்திய சுதந்திரத்துக்காக. ஆனால் வந்து நம்ம இந்தியாவுக்கு புரிதலாம் சொல்லிட்டு எண்ணற்றவர்கள் வந்து 1951 வந்து புரிதல் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அதுதான் வந்து எங்கள் அப்பா இந்தியாவுக்கு வராங்க. அது வந்த கொடுமை அவங்க அங்காந்த அந்த கொடுமை என்பதை வந்து குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடப்பட்டாலும் இன்று அந்த நேர்மையின் அரசு வந்து என்ன பண்ணணும்னா வந்து இவரெல்லாம் தீவிரவாதிகள் அவருக்கு 2 வருடம் இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் என்னுடைய அப்பா வந்து தேர்வுல 2 வருஷம் முடியும் ஆல்ரெடி எந்த தியானம் நான் வந்து என் அப்பாவோட பெருமைக்காக பேசுறது பொதுவாக வந்து சுதந்திர போராட்ட தியாகியின் பெருமையில் பேசுறதுன்னா என்னுடைய அப்பா பங்கு இருக்கின்றதுனால அதை பேசுறது. ஸோ இப்படி எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வருடம் ஆயிரக்கணக்கான பேர்கள் அவங்க வந்து இந்திய அவங்களுடைய உரை குறிப்பிட வந்து இந்தியாவில் வேறு நாடு பிறந்திருந்தாலும் இந்திய தமிழர் என்ற ஒரு உணர்வு இந்தியர்கள் என்ற வந்து சுதந்திர போராட்டம் கலந்து வந்து இந்தியாவுக்கு வரும்போது இவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் இந்த நாட்டிற்கு வந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லி வேலூர்ல குறிப்பாக இந்த தமிழர்லேருந்து 2 வருடம் சிறை போயிட்டு இருந்தார். அப்புறம் மக்கள்லாம் போராடி திருப்பி வந்து 2 வருஷம் கழிச்சு அவர்கள் சிறைகளுக்கு விடுவித்தார்கள். அதனால வந்து எங்கள் அப்பா வந்து திருமணம் பண்ணதான் வந்து ரொம்ப வயது தான் வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அவர் வந்து 91 வயசாக இருந்தாலும் அவர் வந்து இந்தியாவை உணர்வு அவர் எப்பொழுதுமே வந்து இந்தியன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஆனால் வந்து அவருடைய நிறையா வேலையும் பட்டிருக்காரு. நாங்கள் வந்து எவ்வளவு இந்தியாவுக்காக வந்து எண்ணற்ற தியாகம் செய்திருக்காரு. உடல் கஷ்டம் நடத்தணும். ஆனால் இன்றைய இந்தியாவில் வந்து அதை யாரும் அது உணர்வதில்லை. ஆனால் இந்த அரசியல் வந்து அரசியல்வாதிகள் வந்து வேறு நமக்கு என்ன சொல்லணும்னாக்கா வந்து நாம் ஆங்கிலேயர்களுக்கு சுதந்திரம் பெற்றாலும் இது வந்து அந்த நாங்கள் வாங்கின சுதந்திரம் வந்து இந்தியர்களே இந்திய வாங்கி இந்தியர்களுக்கு அடிமையாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஸோ அது முற்றிலும் உண்மை. அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எண்ணற்ற பேர்கள் இப்போ வந்து சுதந்திரத்தில் வந்து சுதந்திரம் பண்றது இப்போ வந்து எண்ணற்ற தியாகம் செய்துள்ளவர்கள் இன்னும் அவர்கள் பேர தெரியாமே அவங்க சுதந்திரம் செஞ்சிருக்காரு. அதை அவங்க வந்து அது கடைவாக செய்தார்கள் வந்து என்ன அதுக்கான பலன் அவங்க எதிர்பார்க்கிறேன். அனைவரும் இந்த சுதந்திரத்தில் இந்தியாவில் சுதந்திரம் அவங்க வாழ வேண்டும். பட் இந்திய அரசியல் சூழ்நிலை வந்து நாம் இந்தியாவுக்கு அடிமையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது வந்து இறைவன் தான் வந்து அது வந்து நமக்கு வந்து அதுக்கும் இறைவனுக்கு தெரியாமல் நடக்காது. அடி வந்தவங்க இல்லாத இறைவனுக்கு அதனால் வந்து அவர் தனி வந்து நாம் முழு சுதந்திர இந்தியாவில் வாழணும் அப்படிங்கிறது அறிஞர்கள் விரும்புவோம். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா வந்து நம்ம ஒரு இப்போ சமீப காலத்தில் நடந்த ஒரு இது சொல்ல வந்து நம்ம தவாலிமன் கோயிலில் வந்து நம்மளே வந்து ஓம் நம சிவாய எதிர்பார்க்க நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இப்போ ஐடியா இருக்குது. ஸோ அதை அந்த சூழ்நிலைகளெல்லாம் வந்து விடுபட்டு நம்ம வந்து முழுசுதந்திரம் இந்தியாவில் வாழ்வதற்கு பெரிய அறுவடை வேண்டும் என்று வேண்டி நான் என்னுடைய இதை எடுத்துக்கொள்கிறேன். அருமையான ஒரு எமோஷனலாகவே உள்ள போயிட்டு
அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் முன்னாடியே சொன்ன மாதிரி தீவிரவாதிகள் வந்து எல்லாருக்கும் வந்து சுதந்திரத்தை அடிச்சு வாங்கிடணும்பா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். என்னதான் கத்தி தமிழ் ஜெயிச்சாலுமே நம்ம இதை வந்து வேறு விதமாக வாங்கியிருந்தோம்னா நம்மளுடைய பவர், நம்மளுடைய திறமை, நம்மளுடைய வலிமை உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்காம நம்ம வந்து அகிம்சை வழியில போயிட்டு முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கலாம். காந்தியோட வழிகள் அதாவது ஒரு நடைமுறைக்கு மிகவும் முக்கியம் ப்ராக்டிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஆங்கிலேயோட எதிர்த்து போராட ஆயுதங்கள் இல்லை, திறமை இல்லை, அவங்களுக்கு பயிற்சி இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்படிங்கும்போது நம்ம போராடுவதற்கு ஒத்துழையாமை இயக்கம் என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன், அடிக்கையா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கோழைத்தனமான எண்ணமாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு அது ஒரு நடைமுறைக்கு மிகவும் ஒத்து போனதுனால நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றேன். ஏன்னா நம்ம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் ஆரம்பத்திலிருந்தே அறம் செய்யறது, நல்லதை செய், அதாவது எந்த ஒரு நாட்டில் ஒரு சட்டம் இல்லையோ அந்த நாடு சிறந்த இதை பண்ணாதேன்னு ரூல் அதை செய்யாத அப்படின்னு ஒரு திட்டம் போடுறோம்னாலே ஒரு கட்டுப்பாடு இந்த அமைப்புக்குள்ள நம்ம வந்துடும். ஒரு அரசியல், ஒரு லா, இந்த லா இருக்க இருக்க என்னன்னா நாட்டு நல்லது நடக்காது. அதாவது ஏதோ ஒரு ராமாயணத்துல ஒரு வரி எக்ஸாக்டா போர்ஸ் ஞாபகம், அந்த ஊர்ல வந்து பொய்யே இல்லையா, அதாவது உண்மையே இல்லையா. எப்படி உண்மை இல்லாம போச்சு அயோத்தினா, யாருமே பொய் சொல்றது இல்லை, பொய்ன்னு ஒன்று இருந்தால் தானே உண்மை தெரியும். அந்த ஊர்ல வந்து எங்கேயுமே செல்வங்களே இல்லையா, ஏன்னா பஞ்சம் ஒன்று இருந்தால் தானே ஒரு செல்வங்கள் தெரியும். அதாவது அறங்கிறது அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வச்சுங்க. சட்டம் வேண்டாம், வக்கீல் வேண்டாம், போலீஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதைத்தான் நம்ம நாடு ஆரம்பத்தில் சொல்லி ஆரம்பம் செய்யறது. அதாவது எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வழியாக சொல்லி கொடுத்தாலுமே அவங்க சொல்லிக் கொடுத்தது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் போய் ஆன்மீக கற்றுக்கிறேன், விசா படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அதுதான். அதே நமக்கு எதிரியாகவும் ஆயிருக்கு. நம்ம வந்து முகலாயர் வந்து அவனே நம்ம மன்னன் ஏற்றுனோம். அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்தப்போ அவங்க ராஜா ஏற்றுனோம். ஆமா, இது வந்து அதோடைய நெகட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நல்லவனா இருக்கிறது தப்பு. அதாவது மடிவல் சொன்ன மாதிரி அடிவாய்க்கு ரொம்ப நல்லா வேண்டாம் அந்த ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி உலகம் போதோ அந்த தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு. நம்ம வந்து வெறும் எது சரி தவறு என்பதை விட இன்றைய சூழ்நிலைக்கு எது சரி தவறு, எந்த ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சோடனே அரசியல் வந்து உள்ள ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அரசியல் உள்ள நுழைச்சிடறோம். அது வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தெரியாத விஷயம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரணும். மேபி கல்வியை எடுத்து திருப்பி ஆரம்பத்துலேருந்து வந்தால் ஒரு வேலை வரலாம். ஏன்னா ஒரு ஒரு சிங்கம் வந்து என்னைக்குமே ஒரு விலங்கை அடித்து சாப்பிடுறது அது சாப்பாடுக்கு தான் சாப்பிடுது, அது சாப்பிடணும், அதுக்காக ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. எங்கெல்லாம் சுருட்ட முடியுமோ சுருட்டி, எவ்வளோலாம் சேர்க்க முடியுமோ சேர்த்து, ஏன்னா ஒரு அளவுக்கு அதிகமான ஆசையும் அளவுக்கு அதிகமான சேமிப்பும் ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையும் ஆடவரும் நம்ம இருக்கு. இது வந்து என்ன ஒரு விவாதத்துக்குரிய பொருள், எது சரி இது தவறுது. ஆனா இன்னொரு என்ன எங்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம சுதந்திரத்தை கொஞ்சம் அடிச்சு வாங்கிருக்கோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருமையா இருந்திருக்கோம். இருந்தாலும் அதற்காக நாம் காந்தியை குறை சொல்லலை, அளவுக்கு செய்தது மிகவும் சரி அன்றைய கால சூழ்நிலைக்கு. அதே போல சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு மதிப்புக்குரியவர், மாநில பேர் சுபாஷ் காரணம் தான் சொல்லி ஐயா